பாய் நான் அப்படியே போயிடுறேன் ஊருக்கு. ஸ்கூலுக்கு ஏதோ இன்ட்ரெஸ்டோடவா போனீங்க? இல்ல இல்ல முறுக்கி பக்கறியா தோணும். நல்லா இருக்கு இந்த வண்டி. விடு 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 அத மூடு. வணக்கம், நான் உங்க வாசன். டிடிஎஃப் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். டிடிஎஃப் இன்னைக்கு என்ன vlogனா, என் ஒய்ஃப்க்கு வந்து சைக்கிள் ஓட்ட சொல்லி தர போறேன். ஆக்சுவலி என்ன பிளான் பண்ணி வச்சிருந்தேன்னா, என் ஒய்ஃப் கிட்ட கேட்கும்போது, மாமா எனக்கு சைக்கிள்லாம் ஓட்ட தெரியும், அதெல்லாம் பிஸ்கோத் மேட்ரு அப்படின்லாம் சொன்னா. முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே தப்பு. அப்புறம் இன்னைக்கு வண்டியில் ஏறி உட்காரடினதுக்கு நம்ம சின்ன வயசுல வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் சைக்கிள்னு சொல்லுவாங்க. இந்த பார் இருக்காது, இதுவே ரொம்ப குட்டி பார் தான், ஆனால் இந்த பார் இருக்காது. ஈஸியாக இருக்கும் குழந்தைங்க ஓட்டுறக்கும் சரி, லேடிஸ் ஓட்டுறக்கும் சரி, சரிங்களா? இதில் ஆனால் இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமாலாம் இல்லை. இது மாதிரி ஏறி உட்கார முடியல, இது எப்படி நான் ஓட்டுறதுன்னுலாம் கேட்குறாங்க. எனக்கு என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃப்க்கு சைக்கிள் ஓட்ட தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் தெரில. இந்த சைக்கிள் இன்னைக்கு நல்லா ஓட்டிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட ஸ்கூட்டி, இவி ஸ்கூட்டியை இதை ஓட்ட வச்சு ஓரளவுக்கு பழக வைக்கலான்னு பிளான் பண்ணி வச்சிருந்தோம். பட் இன்னைக்கு என் தலைவி இதுலேயே எனக்கு டவுட் வந்துருச்சு. ஸோ இந்த vlog வந்து பார்த்தீங்கன்னா மேபி சைக்கிள் ஓட்ட சொல்லி தர்றதா மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்தீங்கன்னா லைட் வேறு டவுன் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலி என்னன்னாங்க, என் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா தினமும் காலேஜ் போயிட்டு இருக்காங்கல்ல, இந்த டைம் தான் நமக்கு கிடைச்சது. மித்தபடி சாட்டர்டே சண்டேல கண்டினியூ பண்ண வேண்டியதான். அண்ட் வந்து இது வந்து ஒரு சீரியஸாக பண்ணிட்டு இருக்கேங்க. என் ஒய்ஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பைக் ஓட்ட சொல்லி தருது, சைக்கிள் ஓட்ட சொல்லி தருது, ஸ்கூட்டி ஓட்ட சொல்லி தருது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பைக் ஓட்ட சொல்லித்தரேன்னா, ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குங்க. நானும் எங்கள் பாட்டியும் எங்கள் அம்மாவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா சின்ன வயசுலேருந்து நடையா நடந்திருக்கும். நம்ம வீட்டில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் 3 கிலோமீட்டர்ஸ் தள்ளி தான் பஸ் ஸ்டாண்டு. ஸோ நம்ம வீட்டில் ஒரே ஒரு பைக் தான் இருக்கும், புல்லட். அந்த புல்லட் வந்து எங்கள் அப்பா எடுத்துகிட்டு போயிடுவார். நம்ம வீட்டில் வேறு எந்த வண்டி இருக்காது. இருந்தாலும் எங்களுக்கு யாருக்கும் ஓட்ட தெரியாது. பாட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம பாட்டி வீட்டில் இருக்குல்ல, பாட்டி வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் பக்கம் நடந்தே வந்து பால் கறந்து அந்த பாலை தூக்கிட்டு ரோட்டுக்கு வருவாங்க. யாராவது வருவாங்க, அவங்க பைக்கில் வச்சு சொசைட்டிக்கு அனுப்பிச்சிடுவாங்க. பாட்டி மறுபடியும் நடந்தே வந்து பார்த்துட்டிங்கன்னா சொசைட்டிக்கு வந்துட்டு பால் விட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவாங்க. அதில் பார்க்கும் போதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கள் பாட்டிக்கு ஒரு எக்ஸல் எடுத்து கொடுத்து பாட்டியை ஓட்ட வச்சு பழக்க வைக்கணும்லாம் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன் நான். எங்கள் அம்மாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, எங்கள் அம்மா வந்து பண்ணா பை இதெல்லாம் வந்து பண்ணா அவங்களே கற்றுக்கிட்டாங்க. வேறு வழி இல்லை, அம்மா கற்றுக்கிட்டே ஆகணும், ஏன்னா அப்பா தவறிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையில் நான் கொஞ்சம் சொல்லிக் கொடுத்தேன். அம்மா கொஞ்சம் கற்றுக்கிட்டாங்க. அது அப்படியே சூப்பராக வந்து பார்த்தா ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆசைப்படுறோம். ஏன்னா நம்ம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராமத்துலேயும் நம்ம தோட்டத்தில் இருக்கும். ஸோ வந்து இங்கேருந்து டக்குன்னு வெளியே போகணும், ஏதாவது ஆக்சஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக வண்டி ஓட்ட பழக்க வைக்கணும். சரி மேலே வா 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 வா, ஃபர்ஸ்ட் நீ வந்து வண்டியில் ஏறி உட்கார். உட்காரடி. ஏன் ஏவா இப்படி போறதா? இப்படிதான் போகணும், வேற எப்படி மேடம் போகணும்? ஏங்க இவ்வளோ ஏய் சூப்பரா கால் எடுத்து போட்டிடி. இப்போ வந்து ஏய் போட்டனா தெரியும்ல எனக்கு. சொன்னா கேட்க மாட்டீங்க. பாய் நான் அப்படியே போயிடுறேன் ஊருக்கு. ஏய் ஏதோ ஓட்ட தெரியாத மாதிரி சொன்னியடி. ஓட்டுவேன். என்னடா கிளம்பி போயிட்டே இருக்கேன். பரவாயில்ல, சைக்கிள் ஓட்ட தெரியும், அப்ப பைக் ஓட்ட வைக்கிறது ஈஸி. என்னடி இப்படி ஓட்டுற? இது ராக்கெட். ஓட்ட தெரியாதுன்னு சொன்னீங்கக்கா. நான் சொல்லவே இல்லையே. இல்ல ஓட்ட தெரியும் தான் சொன்னா, அப்ப ஏறுறதுல அப்படி நினைச்சிட்டேன். நான் எப்படி எப்படியோ நினைச்சிருந்தேன் பிளான். இப்ப எப்படி தெரியுமா, ஃபர்ஸ்ட் சைக்கிள் ஓட்டும் போது ஃபர்ஸ்ட் கஷ்டப்படுவாங்க. அப்புறம் நான் பிடிச்சிக்கிறேன் தைரியமா போன்னு சொல்லிட்டு போய் அப்படியே அனுப்பிச்சுட்டு அப்படி விட்டுட்டோம்னா ஏன் அவங்க பாட்டுக்கு நம்ம பின்னாடி இருக்கோங்கிற நம்பிக்கையில சைக்கிள் ஓட்டிகிட்டே போயிட்டு இருப்பாங்க. அப்புறம் அதெல்லாம் நான் குழந்தையிலே கத்துக்கிட்டேன். வாங்க. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது. The next day. So TTF at last வந்து பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்காவது ஸ்கூட்டியை ஓட்டி பழக்கியோட போகிறேன். மயிலிங்க வா. ஸோ எப்பவுமே ரைட் பண்ணும்போது சேஃபாக நீங்கள் ஹெல்மெட் போட்டுட்டு வண்டி ஓட்டுங்க. ஆக்சுவலி TTF என் ஒய்ஃப்க்கு சைக்கிளே ஓட்ட தெரியாதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் என் தலையை வச்சு தூள் கிளப்பிட்டாங்க. அந்த ஒரு பேலன்ஸ் போதும், ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃப்க்கு ஓட்ட சொல்லி தந்துடுவேன். மயில எனக்கு ஒரு டவுட்டு, ஏன் இவ்வளோ நாள் ஓட்டியே பழகல நீ? நான் எதுவும் ஓட்டி பழகல. பைக்கு பிடிக்கலையா? அப்புறம் அதுக்கப்புறம் எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? இன்ட்ரெஸ்டே இல்லையே. நீ தானே இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னு சொன்ன. எதுக்கு? அன்னைக்கு ஒரு நாள் கூட மாமா பைக் ஓட்டி பழகலான்னு சொன்னியே. ஆமா, அப்புறம் என்னோட வேலை யார் பாப்பா? நான் தானே பார்க்கணும். அப்ப இன்ட்ரெஸ்டே இல்லாம தான் கத்துக்க போறியா? என்னோட தேவைக்காக தான் கத்துக்கிறேன். தேவைன்னு ஒண்ணு இருக்குல்ல. நான் வரல. ஏன்? போ, இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நான் கத்து கொடுக்க மாட்டேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கு, வாங்க. போ, பொய்யெல்லாம் சொல்லி கூப்பிடாது. போ வாங்க, எனக்கு இன்னும் கத்துக்கணும்ல. அப்ப இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்ல. இனி வண்டியில இன்ட்ரெஸ்ட் இல்லாம எப்படி கத்துக்க முடியும்? நியாயமா படிக்கிறதுன்னு இன்ட்ரெஸ்டோடவா படிக்கிறோம்? இல்ல அந்த மாதிரிதான் இதுவும் படிக்கிறோம்ல, அந்த மாதிரி. ஸ்கூலுக்கு ஏதோ இன்ட்ரெஸ்டோடவா போனீங்க? இல்ல அந்த மாதிரிதான் இது. கரெக்ட் தான் நீ சொல்றதும். தேவை இருக்குல்ல, தேவைன்னு ஒண்ணு இருக்குல்ல. கரெக்டா கட்டுட்டா. என்ன இவ லாஜிக்கோட அடிச்சிட்டா? இல்ல இது கரெக்ட் தான், நீ சொன்னதும் கரெக்ட் தான். ஆனா ஏதோ இந்த vlog-ஏ எனக்கு ஏதோ ஒரு மாதிரி போகுது. இந்த vlog-ஐ எடுத்து சீக்கிரமா முடிச்சா போதுங்கிற மாதிரி இருக்கு. என் இடத்துல எடுத்து நீங்க யோசிச்சு பாருங்களேன். இல்ல
எனக்குலாம் ஜாலியாக தான் இருக்கு. ஆசையாக ஒருத்தர் ஓட்டு சொல்லி தரலாம்னு நினச்சி வந்தா இன்ட்ரெஸ்டே இல்லை. சரி எப்போவாவது ஒரு டைம் அட்டன் பண்ணியிருக்கியா? உட்கார். எதை அட்டன் பண்ணணும்? வண்டியை அட்டம்ப்ட் இல்ல ஒரு வாட்டி கூட அட்டம்ப்டே பண்ணது இல்லையா? வண்டி ஓட்ட ட்ரை பண்ணது இல்லை. சே. சரி உனக்கு பைக் ஓட்ட பயமா இருக்கா? ஆமா. அந்த பக்கம் கால் வை. உனக்கு ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் சொல்லி தந்துடுறேன். சைட் ஸ்டாண்ட் போட்டு இறங்கிக்கோ. ஸ்வீட்டு நான் பெரிய ஆசையெல்லாம் வச்சிருக்கேன். ஸ்வீட்டு விட்டு வச்சுட்டு பைக் ரைட்லாம் ஃபாரின் போகும்போது உன்னே கூப்பிட்டுட்டு போகணும், நீ வந்து இன்னொரு பைக்ல வரணும், நான் இன்னொரு பைக்ல போகணும்லாம் ஆசையோட இருக்கேன். அப்ப அதெல்லாம் நடக்குமா நடக்காதுன்னு சொல்றியா? வாய்ப்பில்லை ராஜா. கத்துக்கிட்டேனா? அது உனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாம எப்படி பண்ண முடியும்? ஒருவேளை அப்போ வருமோ ஓட்ட இருக்கலாம், மேபி வந்தாலும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தவங்களுக்கு வண்டி தரும்போது இப்போ சைட் ஸ்டாண்ட் எடுத்துருக்கு. இப்போ நீ வண்டியில் இருக்க, ஒருத்தவங்களுக்கு வண்டி கொடுக்கணும்னா அவங்களை இப்படி பிடிக்க வச்சுட்டு நீ இறங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களை ஏற்றக்கூடாது. எப்பவுமே சைட் ஸ்டாண்ட் போட்டு இப்படி வண்டியை சைடில் நிப்பாட்டிட்டு அப்புறம் நீ இறங்கி வந்து தரணும். ஏன் மத்தவங்களுக்கு வண்டி தரணும்? ஐயோ சாமி, ஏதாவது ஒரு சூழ்நிலையில இப்போ நான் கேட்கறேன் எனக்கு தர, நீங்க மற்றவங்களாம் கேட்கக்கூடாது. அப்படியே மீன் பண்ண வண்டி பிடிச்சிக்கோங்க நான் இறக்கிறேன் அப்படி சொல்லக்கூடாது. அதுதான் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா சைட் ஸ்டாண்ட் போட்டு தான் தரணும். திடீர்னு அவங்க வெயிட் பேலன்ஸை மிஸ் பண்ணி வண்டியை கீழே போடலாம், இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ வண்டியில ஃபர்ஸ்ட் நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், சாவி இங்கே தான் போடணும். ஓகேவா? இந்த வண்டிக்கு சாவி கூட தேவையில்லை. இது ஒரு 3 வாட்டி இல்லை இந்த மாதிரி, இதே எத்தனை வாட்டி ப்ரெஸ் பண்ணணும்னு தெரியல. ஒன்றும் தெரியாது மண்ணு. ஸோ வந்து இது வந்து ஈவி பைக்கு. ஓகேவா? இது ஈவி ஸ்கூட்டி அப்படிங்கிறதுனால இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா டிரைவ் ஆப்ஷன், ரிவர்ஸ் ஆப்ஷன் இருக்குது. டிரைவ் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா வண்டி முன்னாடி போகும். ஓகேவா? ரிவர்ஸ் ஆப்ஷனில் இருந்துச்சுன்னா வண்டி பின்னாடி போகும். அதே மாதிரி வண்டி எடுத்த உடனே நீ த்ராட்டில் பண்ணினா போகாது, தைரியமாக உட்காந்துக்கலாம். அந்த பைக்னா செல்ஃப் ஸ்டார்ட் போடணும். ஓகே, இந்த பைக்கில் செல்ஃப் ஸ்டார்ட் இல்லை, அதனால எல்லாம் மறந்து போய் த்ராட்டில் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது வந்து பார்க்கிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஒன்ஸ் இப்படி பிரேக் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அது போயிடும், அதுக்கப்புறம் த்ராட்டில் பண்ணினா உனக்கு கொட்டு போகும். இது முறுக்குன்னா போகும். இந்த பக்கவா முறுக்கி பார்க்குறியா தோணும்? சரி, இங்க லெஃப்ட்ல ஒரு லிவர் இருக்கு பாத்தியா? இதுதான். இது எந்த பிரேக்கு? லெஃப்ட் பிரேக். வண்டியில போயிட்டு இருக்கும் போது பிரேக் அடிக்கணும்னா ரெண்டுமே கிராஜுவல்னா என்ன? பேரலா சேமா. கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். தேவையான அளவு அமுக்கணும். ஓகேவா? இதுதான் பேசிக்ஸ். நீ வண்டியில் உட்கார், போக போக அதெல்லாம் கற்றுக்கலாம், கவலைப்படாது. அவ்வளோதான். இப்போ நீ தான் இந்த வண்டியை தாங்கி பிடிக்கிற. இதை ரொம்ப வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கா வண்டி? இல்லை இல்லை. ஓகேவா? சாவி போடு. லைட்டாக பிரேக் அப்ளை பண்ணினா போயிடும், முருகினா போயிடும். இல்லை புரியல. லைட்டாக பிரேக் அப்ளை பண்ணு. பயமா இருக்கு, பிடிச்சிக்கோங்க. இப்போ லைட்டாக த்ராட்டில் பண்ணினா முன்னாடி போகும். நீ என்ன பண்ணணும்னா த்ராட்டில் பண்ணாத, மைண்டில் ஒன்று வச்சுக்கோ. லைட்டாக த்ராட்டில் பண்ணுற, காலை தேய்ச்சிட்டே அவ்வளோ தூரம் போகிறேன். டக்குன்னு ஏதாவது உன்னை கைமாரி போதுன்னா த்ராட்டில் விட்டுற. இந்த லெஃப்ட் பிரேக்கை ஒரு 70% 60% அப்ளை பண்ணுறேன். அவ்வளோதான். முடிவுனால கமான். லைட்டாக த்ராட்டில் பண்ணு, லைட்டாக த்ராட்டில் பண்ணு. லைட்டாக த்ராட்டில் பண்ணுறேன், பார்த்துக்கிறேன், நான் பின்னாடி தான் இருக்கேன்ல. அதெல்லாம் நீ எதுக்கு அந்த பக்கம்லாம் திருப்புறேன். அவ்வளோதான். கூலா அப்படி நேராக உட்காந்துருக்கியான்னு செக் பண்ணிக்கோ. கூலா அவ்வளோதான். த்ராட்டில் பண்ணு. 3 2 1 சொல்லுவேன். லைட்டாக த்ராட்டில் பண்ணிவிடு, அதுக்கப்புறம் த்ராட்டில் விட்டுரு. உனக்கு தேவையான அளவு பண்ணணும். ஒரு இதில் அமுக்கிட்டேன். ஓகே போ. எது வரைக்கும் போனோம்? லைட்டாக போடி, காலை தரைச்சிட்டே போடி. இது போ. நான் தான் பிடிச்சிருக்கேன்ல. நான் விட்டுட்டேன். நல்லா பிடிச்சிட்டேன். அதான் இது ட்விஸ்ட். விட்டுறணும். நீ என்ன பண்ற? இப்படி த்ராட்டில் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் விட்டுட்டேங்கிற. ஆமா, மறுபடியும் பிடிச்சிட்டேன். மறுபடியும் பிடிச்சிட. அப்படி பண்ணக்கூடாது. இது த்ராட்டில். விட்டுறதுன்னா இப்படிதான். ஓகேவா? தெரிய மாட்டேங்குது. இப்படி போயிட்டு லைட்டா விட்டினால விட்டுரும். இரு பிரேக் அமைக்கிறேன், மூக்கு போயிடும். நான் பின்னாடி பிடிச்சிருக்கேன்ல, தைரியமா நீ போலாம். த்ராட்டில் விடு, பிரேக் லைட் அப்ளை பண்ணு. ஐயோ, பிரேக் அந்த அறிவே இல்ல எனக்கு. சரி, எல்லா விரலையும் வச்சுக்கோ. இல்லைன்னா இப்போதைக்கு கை உனக்கு பத்த மாட்டேங்குது. ஆமா, பத்த மாட்டேங்குது. பத்துற அளவுக்கு வச்சுக்கோ. பத்துற அளவுக்கு நான் இப்படிதான் பிடிக்கணும். என்னடி இப்போ திடீர்னு பத்துன மாதிரி ஆயிடுச்சு? இப்படிதான். அது வந்துட்டு இப்படி ஓட்டு இப்படி கொண்டு வரேன். உங்களுக்கு புரியுதா? சரி, அதான் எப்படி கொண்டு வர? அவ்வளவுதான், அப்படி கொண்டு வந்துக்கோ. ஓகேவா? லைட்டா பிரேக் அப்ளை பண்ணும். ஃப்ரண்ட் பிரேக் இந்த டைம்ல அப்ளை பண்ணக்கூடாது. ஓகேவா? த்ராட்டில் பண்ணு. பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டேனே. பேனிக் ஆகாத. பேனிக் ஆனா ஃப்ரீஸ் ஆகாத. டக்குன்னு பயத்துல இப்படி முறுக்கி பிடிச்சிடாத. அவ்வளவுதான், போ. பாண்டியம்மாள் ஒன் டே கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு சைக்கிள் பேலன்ஸே கிடையாது, சூப்பரா ஓட்டிட்டாங்க. த்ராட்டில் விடணும், இல்ல வண்டி போயிட்டே தான் இருக்கும். லைட்டா பிரேக் அப்ளை பண்ணு. என்ன பயத்துல இப்ப த்ராட்டில் பண்ணி பிடிச்சிட்டு தானே? என்ன பண்ணனு எனக்கே தெரியல. சரி, இப்படி ஸ்ட்ரைட்டா போலாம். வா, த்ராட்டில் பண்ணு. பண்ணடி போலாம். நடுவுல இதெல்லாம் இருக்கு. இப்படியே ஒண்ணு இல்ல, போ.
ஐயோ நான் விட்டு நான் விடல, நான் தான் உன்னை விடவே போறது இல்லையே. நான் விட்டு பிடிக்கிறேன், பயமா இருக்குல்ல. அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத போ. குத்துது எல்லாம். லைட்டாக த்ராட்டில் கொடு, இல்லைன்னா நான் ஓடிட்டே தான் இருப்பேன். த்ராட்டில் கொடு. காலை மட்டும் அப்படியே தடிச்சிட்டே போதும். என்ன ஏன்டி ஓடுற இவ்வளோ வேகமா ஏன் போற? நல்லா இருக்கு இந்த வண்டி. நல்லா இருக்குல்ல? ஆமா எனக்கும் பிடிச்சிருக்கு. ஒரு ஸ்மூத்தா போகுது, அதே மாதிரி வெயிட்டும் இல்லை வண்டி சுத்தமா. அங்க எங்க மாமா இருந்துட்டு தோட்டத்துக்குள்ள விட்டு பழக்குதா அப்படிங்கிறாரு. போலாமே. ஃபுல் த்ராட்டில் பண்ணிட்டேன். சாரி எனக்கு தெரியல. த்ராட்டில் ஓவரா போச்சுன்னா த்ராட்டில் விட்டுட்டு பிரேக் லைட் அப்ளை பண்ணு. பிரேக்ங்கிற விஷயத்தையே மறந்துட்டே நீ. தேங்க் யூ சொன்னதுக்கு. கை வச்சுக்கிறேன். த்ராட்டில் விட்டு லைட்டா பிரேக் பண்ணு. ஓகே போதும். இன்னைக்கு இதே நிறைய வாட்டி பண்ணிடலாம். இங்க பாருங்க கை பிங்கா இருக்கு. என் கை ஆமா எந்த உங்களுக்கு பிங்க் தான். உங்களுக்கு பிங்க், எனக்கு வந்து பிங்க் ஒயிட் எல்லாம் சேர்ந்து இருக்கு. இது கூட நான் இத்தனை நாள் நோட் பண்ணதில்லை. அப்போ என் கை பிங்கா இருக்கு, வெள்ளையா இல்லை. பரவாயில்லையே. இப்போ எல்கேஜி ஃபர்ஸ்ட் வாங்க கலர்ஸ். இப்போ ஒன்னே ஒண்ணுதான். இங்க இருந்து த்ராட்டில் பண்ற, இங்க வந்து பிரேக் அடிக்கிற, மறுபடியும் போற பிரேக் அடிக்கிற. இப்போ த்ராட்டில் பண்ற, போய் பிரேக் அடிக்கிற. த்ராட்டில் பண்ணு. த்ராட்டில் பண்ணிட்டு அங்கே போய் பிரேக் அடி. முடிச்சிடுவீங்களா அப்போ? முடிச்சிடுறேன். நாளைக்கு கிளாஸ் நாளைக்கு கண்டினியூ பண்ணிக்கலாம். ப்ராமிஸ் பண்றி அது அவ்வளோதான். த்ராட்டில் பிரேக். த்ராட்டில் விட்டுட்டு தான் பிரேக் அப்ளை பண்ணும். இதுதான் சப்ப மேட்ரு. இப்படி திருப்பி லைட்டா த்ராட்டில் கொடு. ரெண்டு பக்கம் காலையும் கண்ட்ரோலாக வச்சுக்கோ. ப்ளீஸ் விட்டுருங்க. என்ன கஷ்டமா இருந்துச்சுன்னா ரிவர்ஸ் போட்டுக்கோ. விடு 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 அதை மூடு. நான் தான் சொன்னேன்ல. சரி விடு விடு விடு. நீ என்ன தப்பு பண்ண? ட்ராவல் பண்ணாத மறுபடியும் புடிச்சிட்டேன். பேனிக் ஆயிட்டோம் எல்லாருமே. உட்கார். சரி ஒரு 2 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. அது இந்த ரிவர்ஸ்ல பிரேக் கிளாஸே உள்ள கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே கரைறானா. நான் அமைதியா பிரேக்கை மட்டும் போட்டு இருந்திருப்பேன். இல்ல அது இந்த மாதிரி ரிவர்ஸ்ல கன்ஃபியூஸ் ஆகுறது தான். பிரேக் அப்ளை பண்ணு. த்ராட்டில் விட்டு. குட் கேர்ள். போ பிரேக். த்ராட்டில் பண்ணு. இது பின்னாடி போகுது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி லைட்டாக பிரேக் ரிலீஸ் பண்ணி அப்படியே த்ராட்டில் கொடு. வேண்டாம் போதும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. த்ராட்டில் பண்ணு பார்த்துக்கலாம். பிரேக் பண்ணுங்க. பிரேக் பண்ணி தான் நிப்பாட்டினியா இல்லை எப்படி த்ராட்டில் பண்ணி நிப்பாட்டுதா? லைட்டாக தான் அப்ளை பண்ணுறது. இல்லையே. நீ காலை வச்சிருக்கல பேலன்ஸு, இந்த கால் எடுத்து மேலே வை. என்ன நிறைய இடத்துல காலே வைக்காம தான் வந்துட்டு இருந்தேன். இப்போ அந்த கால் எடுத்து மேல மட்டும் வச்சு. அதுதான் வேணாம். அதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு அது நான் புடிச்சிட்டே தான இருக்கேன். வேணாம் நாளைக்கு. அவ்வளவுதான். நீங்க ப்ராமிஸ் பண்ணிட்டீங்க. அதோட அதெல்லாம் பண்ணல. நான் வாடினா நீங்க ப்ராமிஸ் பண்ணீங்க. அதான் நீங்க த்ராட்டில் பண்ணு. நான் மாட்டேன். த்ராட்டில் பண்ணு. கால் எடுத்து மேல வச்சுக்கலாம். பயமா இருக்குல்ல. விழுந்துருவேன். த்ராட்டில் பண்ணு. அப்படியே கொஞ்சமா கால் எடுத்து மேல வச்சுக்கலாம்டி. இங்க பாரு என்ன சப்போர்ட் நான் தான் இருக்கேன்ல இங்க. அப்புறம் என்ன பிரச்சனை? போ த்ராட்டில் பண்ணு. கால் அப்படியே கொஞ்சமா மேல வை. ரொம்ப ஸ்பீட் பண்ணாத. அப்படியே கொஞ்சம் த்ராட்டில் லைட்டா விடு. லைட்டா பிரேக் அப்ளை பண்ணி நிப்பாட்டு. கால் அப்படியே கீழே வச்சிரு. அவ்வளவுதான். த்ராட்டில் விடு. இங்க பாரு வண்டியில உட்கார்ந்துருக்கேன். அவ்வளவுதான். பார்த்துருப்பு. அவ்வளவுதான். இது 2-3 கால் மேல இது 2-3 வாட்டி பண்ணாதாண்டி பிராக்டிஸ் ஆகும். வேண்டாம் ப்ளீஸ் விட்டுருங்களேன். என்ன நான் பண்ண போது நாளைக்கு அது பண்ணலாம். இன்னைக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல பாஸ்போர்ட் கிடைச்சிடும். 2 பேரும் ஒண்ணா பைக் ரைட் பண்ணலாம். அப்புறமா கூட பண்ணிக்கலாம். நாளைக்கு கூட பண்ணிக்கலாம். நாளைக்கு கூட கத்துக்கலாம். நான் நாளைக்கும் பண்ணலாம். போய் சொன்னீங்க நான் வரவே மாட்டேன். நீ ஓகே இதோட லாஸ்ட். கிளாஸ்க்குள்ள வர மாட்டேன். போங்க. நீங்க போய் சொல்றீங்க. நான்லாம் போய் சொல்ல மாட்டேன். அப்ப இது என்னது? உனக்கு தெரியாது என்ன பத்தி. அப்புறம் ஏன் ஏமாத்துறீங்க? ஏமாத்துறா? ஆமா அப்படிதான் சொல்லுவேன். சரி த்ராட்டில் பண்ணி அவ்வளவுதான். அங்க போயிட்டு திருப்பினா முடிஞ்ச வேலை. நாளைக்கு பாருங்க நான் வரவே மாட்டேன். அப்படியே கண்ட்ரோல் பண்ணணும். நீ தான் பிரேக் அப்ளை. த்ராட்டில் விடு. இந்த வண்டி திருப்பி இப்படி விட்டுட்டு இப்படி த்ராட்டில் பண்ணி இப்படி சுத்திடும். அப்படி சுத்தும் போது இப்படி சுத்தினா கூட பிரச்சனை இல்லை. நீ என்ன பண்ணுவ? இப்படி சுத்தும் போது இப்படி விட்டுனா டமார்னு விழுந்துருவேன்.
ஃபர்ஸ்ட் நீ ஸ்டெடியாரு ஸ்ட்ரைட்டாரு த்ரோல் பண்ணு இல்ல, போதும் போதும் அங்க போயிட்டு அப்படி வந்தா முடிஞ்சு. இப்போ நான் உங்களை நம்ப மாட்டேன், உங்க வார்த்தைகளே நம்ப மாட்டேன் நான். இப்படி எல்லாம் பேசாதடி, எனக்கு ஒரு மாதிரி வலிக்குது. அப்புறம் நீ ஏமாத்துறீங்க. ஏதோ சும்மா விளையாட்டா போதும், சொல்றேன், நான் என்ன இதெல்லாம் பேசுறேன், எனக்கு ஹர்ட் ஆகுது. போதும் என்ன சொன்னா கேட்க மாட்டேன். த்ராடல் பண்ணு போலாம். கொஞ்சம் கொஞ்சமா காலை மேல வை. சரி சரி, அவ்வளவுதான். இப்படி த்ராடல் ஃபுல்லா விடு. பயமா இருக்கு. அது பயத்துல த்ராடல் ஃபுல் பண்ண கூடாது, ஃப்ரீஸ் ஆக கூடாது. என்னாச்சு? போதும். சரி ஓகே, சைட் ஸ்டாண்ட் போடு. ஓகே டிடிஎஃப், ஸோ வந்து இன்னைக்கு ஓரளவுக்கு கற்றுக்கிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு கிளாஸ்ல சந்திப்போம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்ல விட்டோம், ஆனாலுமே ஓட்டினாங்கல்ல, ஆனால் சொன்னோம்னா பயப்படுவாங்க, சொல்ல வேணாம். ஓகே டிடிஎஃப், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.